ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சிக்கன் பால்ஸ் தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் பால்ஸ்னால் அது எப்படி செய்கிறோன்னு வந்து பாருங்கள். இப்போ முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்குங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு 2 தோல் சீவி போட்டுக்குங்க. அது கூட நம்ம சிக்கன்னு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் சேர்த்துக்குங்க. இப்போ கழுவுன சிக்கனும் உருளைக்கிழங்கும் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. நல்லா வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். சிக்கனும் நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நல்லா கொதி வருது, நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது சிக்கனை நம்ம மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுக்கணும். சிக்கன் கொஞ்சம் ஆறட்டும், சூடாக பிக்க முடியாது. சிக்கன் ஆறினவுடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டவுடனே இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள். நமக்கு வேக வச்ச சிக்கன் தான். அது கூட உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு சுற்றிக்குங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. ஜீரகம், மிளகுத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாம் ஒன்றா பிசைஞ்சுக்குங்க. எல்லாம் நல்லா மாவு வெங்காயம்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை போட்டுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கு. நல்லா தளன்னு இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஓரம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓரம் இருக்கிறது வந்து நம்ம ப்ரெட் கம்ஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ப்ரெட்டை போட்டு முக்கி எடுத்துக்குங்க. நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் பால்ஸ் அதுக்குள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம ப்ரெட்டு தூளில் இந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. இது ஈரமாகவே இருக்கிற வாசி நான் அப்படியே போட்டு செய்கிறேங்க. நீங்கள் வேணும்னா மைதா மாவோ இல்லை முட்டையோ கூட சேர்த்துக்கலாம். நான் இது ப்ரெட்டுன்னு நினச்ச உடனே நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அதுவே போதும். அது உடனே நம்ம ப்ரெட் கம்ஸில் போட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எப்படி முட்டை பால்ஸ் செஞ்சோமோ அதே மாதிரி தாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நமக்கு இதுக்கு பிடிக்கிற அளவு போட்டு பொரித்து எடுப்போம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தாலும் நமக்கு ப்ரெட்டு தூள்லாம் போகாமல் அப்படியே இருக்கும். உருண்டை பிடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து செஞ்சு பாருங்கள்.
நல்லா முறு முறுன்னு வருங்க. ப்ரெட்டு தூள் போட்டிருக்க உடனே கலர் மாறும். நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க, உடையாது இது. ஏன்னா நல்லா க்ரிப்பாக தான் நம்ம சிக்கன் பால்ஸ் பிடிச்சிருக்கோம். ப்ரெட்டும் நல்லா ஒட்டிக்குங்க தண்ணியில் நினச்சோடனே. கோதுமை ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் நல்லது. மைதா சேர்க்குறத விட கோதுமை ப்ரெட்டு, சால்ட்டு ப்ரெட்டு வாங்கிக்கோங்க. அது இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமை நல்லது தானே உடம்புக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு. மீடியம் தீயிலே வச்சு பொரிங்க. ஆயிலில் எதுவும் நமக்கு வரல பாருங்கள். ஆயில் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. சூப்பராக மொறு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. மேலே நல்ல மொறுன்னு இருக்குங்க, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்குங்க இது சிக்கன் பால்ஸு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் போடுங்க.